தங்கச்சி இருந்து கூட ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு வரல. இங்க இருந்து அவங்க தங்கச்சி எடுத்து தான் போனோம். ரோடே நல்லா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னில வெறும் மண்ணை கொட்டிட்டு போட்டாச்சுன்னு போயிட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த தண்ணீர் பைப் அமைக்கக்கூடிய சூழல்ல ஜேசிபி மூலயமா அந்த பகுதியில் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் பக்கத்துல நின்று பார்வையிடும் போது அந்த ஆர் சேகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம ஓட்டிங் வாய்ஸ் நிகழ்ச்சி தான் தொடர போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் 7வது வார்டுல வெற்றி பெற்ற ஆர் சேகரை பத்தி தான் பார்க்க போறோம். ஆர் சேகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெசவு தொழில செஞ்சுட்டு வராரு. இவருக்கு 2 அண்ணன் 2 தங்கச்சி ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குடும்ப சூழல் தான் இவருடையதும். ஆரம்ப காலகட்டத்துல திமுகவில எந்த ஒரு பதவியும் இல்லாம தான் இருந்துட்டு வந்துருக்காரு. பொது எம்எல்ஏவா இருக்க ஏஜி வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சி நீ இந்த மாதிரி 7வது வார்டுல நிக்கலாம்ப்பா, கண்டிப்பா 7வது வார்டுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்காரு. சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு தீவிர முயற்சியாலும் மக்களுடைய பெரும் ஆதரவோடும் இந்த முறை 2022 நடக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் களம் காண்றாரு. தேர்தல் அரசியல்ல தயக்கம் காட்டின ஆர் சேகர் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதும், அவர் வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்காக அவரோட வார்டுக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல அடுத்தடுத்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஆர் சேகர் அவர்கள் பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா 306. ஆனா இவர் 2ஆம் கட்ட வேட்பாளரை விட பெற்ற முன்னணி வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா 60 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. 7வது வார்டுல சேகர் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே எம்எல்ஏ அவர்களை சந்திச்சு அங்கன்வாடி கட்டிடம் ஒரு வாடகை வீட்டுல தான் செயல்பட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைங்கள்லாம் வெயில் காலத்துல ரொம்ப சிரமப்பட்டும் போதிய வசதிகள் இல்லாதனால மதிப்புக்குரிய எம்எல்ஏவான ஏஜிபி அவர்களிடம் சொல்லியும் இவர் அந்த உடனே அந்த பிரச்சனை தீர்வு காண வைப்பதற்காக அங்கன்வாடி கட்டிடத்தை புதிதாக அந்த பகுதியில தொடங்குறாங்க. அந்த அங்கன்வாடிய எம்எல்ஏவான ஏஜி வெங்கடாச்சலம் அவர்கள் முன்னிலையிலேயே அந்த கட்டிடம் திறக்கப்படுது. அதுக்கு தலைவர், துணைத் தலைவர், பேரூராட்சியில் இருக்க இஓ எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியை வெறும் விமர்சையா மக்கள் பேசுபொருளாக்கும் அளவுக்கு அந்த விழாவை சிறப்பிச்சாங்க. பழனியப்பா வீதியில பாத்தீங்கன்னா முதியவர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூடிய கடைசி நிகழ்வான இறுதிச் சடங்கு வரைக்கும் சேகர் மற்றும் அவருடைய நண்பரான ஆனந்த் இருவரும் பாத்தீங்கன்னா வழக்கமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க முதியவருக்கு செய்யக்கூடிய செயல்களை அந்த பகுதி மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வந்ததுனாலையும் இவருக்கு தேர்தல் அரசியல்ல ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேகர் அவர்களுக்கு தேர்தலில் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்த உடனே பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியை மக்களுக்கு சரிவர கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக உடனே 2 போர்கள் அமைச்சோம். அந்த உப்பு தண்ணீர் குழாய்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு புதுசா தண்ணி பைப்லாம் நிறைய திறந்து மக்களிடம் ஒரு பெரிய ஆதரவு பெற்றிருக்காங்க. இந்த தண்ணீர் பைப் அமைக்கக்கூடிய சூழல்ல ஜேசிபி மூலயமா அந்த பகுதியில் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் பக்கத்துல நின்று பார்வையிடும் போது அந்த ஜேசிபி இவருடைய நெஞ்சு பகுதியில உரசிடுது. அந்த ஜேசிபி உரசதுனால காயமடைந்த இவரு உடனடியே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுறாரு. 1 மாத காலம் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல கூட மக்களுக்காக மறுபடியும் பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 1 மாத இடைவெளிக்கு பிறகு உடனே மீண்டும் மறுபடியும் அந்த பகுதி மக்களுக்கு அந்த தண்ணீர் குழாயை வேகமா சரி செய்து கொடுத்தோம். ட்ரைனேஜ்க்கு குறிக்கப்பட்ட புள்ளியில பாத்தீங்கன்னா உடனே வேகமா ட்ரைனேஜையும் அமைச்சோம். மக்கள் கிட்ட மேலும் ஒரு பிளஸ் பெறாரு சேகர் அவர்கள். வார்டு 15ல இருந்து வார்டு 7 அந்த பகுதியை மாற்றாங்க. வார்டு 7ல பாத்தீங்கன்னா பழனியப்பா வீதி 5ல இருந்து 6, 7, 8, 9 இந்த 5 தெருக்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த 7வது வார்டு. இந்த 7வது வார்டுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க எல்லாரும் சுயேட்சையாகவோ இல்ல அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா முதலாக திமுகவை சார்ந்த நபரை வெற்றி பெற வைத்தது இவர் ஒருத்தர் மட்டும்தான். ஆர் சேகர் அவர்கள் பாத்தீங்கன்னா அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி அந்த பகுதியில் நின்ற சுயேட்சை மற்றும் அங்க நின்ற பாமகவை 2ஆம் இடத்திற்கு தள்ளி முதல் இடத்திற்கு திமுகவை முதல் முறையாக 7வது வார்டுல வெற்றி பெற வைத்திருக்கிறாரு ஆர் சேகர் அவர்கள். மட்டும் இல்லாம மக்கள் கூட எளிமையான பழகக்கூடிய நபராகவும் இருக்காரு. இவர் பழனியப்பா குறுக்கு 8ல இருக்க ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் பாத்தீங்கன்னா ஒரு வயதான முதியவர் தான். அவர் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நியாய விலை கடைக்கு நடந்தே போய் சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்காரு. அப்படி நடந்து போய் வாங்கிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இவர் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காண வைக்கிறது இது போல நிகழ்வுகள் எல்லாம் ஆர் சேகர் அவர்கள் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சரி, இந்த வாரம் முதியவர்கள் இவ்வளவு
தூரம் நடந்து போய் ரேஷன் கடைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு. அதனால நம்ம பகுதியிலேயே ரேஷன் கடையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நடப்பு எம்எல்ஏவான ஏஜி வெங்கடாச்சலம் அவர்களிடம் வந்து கோரிக்கை வச்சதுனால அந்த பகுதியில ஒரு 1000 சீட்டுக்கு தனியா ஒரு ரேஷன் கடையை முதல்ல திறந்து வச்சிருக்காரு. பழனியப்ப வீதியில நியாய விலை கடையை திறந்து வச்சதுல ஒரு மிகப்பெரிய பிளஸ் பெறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நடந்த 2 இடைத்தேர்தலையும் இவர் வந்து திமுகவின் சார்பாக அங்கு தேர்தல் பிரச்சாரங்களை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவில குறைந்த அளவுக்கு செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருந்த இவர் கவுன்சிலரான பிறகு இவர் நிறைய விஷயங்களை தொடர்ந்து திமுகவின் ஆதரவாளராக செஞ்சுட்டு இருக்காரு. கலைஞர் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், தளபதி பிறந்தநாள் இது போன்ற எல்லா பிறந்தநாளுக்கும் அவருடைய பகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அவங்களுக்கு கௌரவிச்சும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றிணைச்சு சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகள் இது போன்ற நிகழ்வுகள் நடத்தியும் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராஜசேகர் அவர்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பலவற்றை செஞ்சுட்டு இருக்காரு. 15 வருடமா பிரச்சனையாக இருந்த ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனையை இவர் தீர்த்து வச்சிருக்காரு. என்ன மாதிரி தீர்த்து வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ்ல இருக்க தண்ணி எல்லாம் ஒரு பகுதியில போய் குட்டையா சேர்ந்துருமா. அங்க வந்து பாத்தீங்கன்னா பேரூராட்சி நிர்வாகத்திலிருந்து கழிவு வண்டி மூலியமா அங்க இருக்கிற கழிவுகள்லாம் வந்து அந்த வண்டியில ஏற்றி அந்த வண்டியை கொண்டு வேற பகுதியில போய் அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தப்படுமா. இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் இவருடைய பகுதியில துளியும் சரியில்லாத சூழலில் இவர் வந்த உடனே அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தையே மாத்தி வேற பக்கம் வாட்டம் கொடுத்து அந்த கழிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பகுதியில தேங்காம அந்த பகுதியில இருந்து உடனடியா ட்ரைனேஜ் வழியா கழிவு பகுதிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டத்தையே இவருடைய பகுதியில மாத்திருக்காரு. வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாத நிலையில அந்த பகுதியில விளக்கம் அமைச்சிருக்காங்க. அதே போல அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துக்கு காங்கிரீட் ரோடுகள் அமைச்சும் மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஆதரவு பெறாரு. ஒரு மிகப்பெரிய ஆதரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய எதிர் வேட்பாளராக நின்ன ஆட்களே சப்போர்ட் செய்யக்கூடிய அளவுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலை செஞ்சிருக்காரு. பேரூராட்சி மன்றத்துல போய் முறையிட்டு பேரூராட்சி மன்றத்தின் மூலமாக ஆண்களுக்கு கழிப்பிட வசதியை ஆர் சேகர் அவர்கள் 7வது வார்டுக்கு பெற்றுக் கொடுத்திருக்காரு. இதோட பணிகள் இப்போது வெகு விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது விரைவில் பொதுமக்களுடைய பயனுக்கு வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்ப்போட இந்த வீடியோவை நாங்க நிகழ்ச்சி செய்யறோம். வேற ஒரு வீடியோல இதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டிப்பா பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி. நன்றி, வணக்கம். வணக்கங்க. என் பேர் நவநீதனுங்க. 7வது வார்டுல குடியிருக்கிறேங்க. சேகர் அண்ணன் பக்கமா வந்து டிச்சு ஒரு வாரம் 10 நாளுக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த தண்ணி பைப்பு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு டைம் பறிச்சாங்க, திருப்பி உடச்சிட்டு திருப்பியும் கூப்பிட்டு ரெடி பண்ணி திருப்பியும் ரெடி பண்ணிட்டாருங்க. பைப் தண்ணி எல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க. தண்ணி பைப் உடஞ்சிட்டா அப்புறம் 4 நாள் ஆகுது. அது எல்லாமே பண்றதா அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு, ரெடி பண்ணாதான் அப்புறம் போட்டு கொடுப்பாங்க. இந்த நாள் வருனாங்க பாரு, நேற்று ரெடி பண்ணாங்க, தண்ணி விட்டுட்டாங்க நைட்டு. தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் அந்த வீதியில எல்லாம் தண்ணி குப்புரணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. செஞ்சுதாரா இருக்குன்னு. என் பேர் விஜயலட்சுமிங்க. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் ரோடு போட்டிருக்கா அப்படிங்க, அந்த கம்பத்தை நிறுத்திட்டு இருக்கா. பரவாயில்லைங்க. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பரவாயில்ல ஓரளவுக்கு. நான் 7வது வார்டுங்க. என் பேர் வெள்ளிங்கிறீங்க. இப்போ சேகரன் வந்ததுல இருந்து எங்களுக்கு ஆண்கள் கழிப்பிடம் வந்திருக்குதுங்க. எங்களுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாருங்க. எங்களுக்கு தேவையான சேவைகளை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. ரேஷன் கார்டு கொண்டு வந்துக்கிறாங்க தம்பி. நல்ல தண்ணி பைப்பு உப்பு தண்ணி பைப்புலாம் போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று கூப்பிட்டாலும் மலான்னு வந்துடுறாங்க. அப்போ டேங்க் கட்டிருக்காங்க, மலான்னு அந்த தண்ணி வந்துடும். இவர் வந்த கடைசியில் தானுங்க ரோடை நல்லா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னில வெறும் மண்ணை கொட்டிட்டு போட்டாச்சுன்னு போயிட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ரோடு 20 வருஷமா எங்களுக்கு ரோடு இல்லாம இருந்ததுங்க. 20 வருஷம் கழிச்சு எங்களுக்கு இப்பதான் ரோடு வந்திருக்குது. நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. தண்ணி பைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப தண்ணி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நாங்க ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நம்ம ரேஷன் கார்டு நம்ம தூரமா இருந்தது. நாங்க ஒரு மாசம் எடுத்து கொண்டுட்டே வர முடியாது. அண்ணாமலையில இருந்து பிள்ளைங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க. இப்ப ரேஷன் கார்டு பக்கமா வந்துருச்சு, நாமெல்லாம் வந்து வாங்கிக்கிறேங்க. சேகர் வந்ததுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீதிக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. இந்த வீதியிலே தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரோடு கிட்டத்தட்ட 17 வருஷமாவே இப்படிதான் இருக்கு. யாரும் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இவரு வந்து கரெக்டா பார்த்து பண்ணி கொடுத்துருக்காப்ல. இந்த கம்பும் அதே மாதிரி நடுத்தடத்துல தான் இருந்தது. போயிட்டு வரதுக்கு ஒரு ஆம்பளி வருதுன்னா கூட, ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி வருதுன்னா கூட இடைஞ்சலா தான் இருந்தது. என் தங்கச்சி இருந்து கூட ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு வரல. இங்கிருந்து அவங்க தங்கச்சி எடுத்து தான் போனோம். மாமா தான் இதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணி கொடுத்தாப்ல. ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா கூட போதும், நேரம் அந்த வார்டுக்கு வந்து அந்த இடத்துல நின்று பிரச்சனையை முடிச்சு கொடுத்து தான் போறோம். அப்படிங்க போர் போட்டிருக்கிறாங்க, இன்னும் ரோடு போடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. உப்பு தண்ணி பைப் போடுறேன்னு சொல்லிருக்காங்க. எல்லாம் வருதுங்க, தண்ணி எல்லாம் வருதுங்க. இப்பெல்லாம் டேங்க் கட்டிட்டு இருக்காங்க, தண்ணி வந்துருங்க. தண்ணி தேகரான வந்தாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. வீதி குறுக்கு 9 இருக்கிறாங்க. இந்த தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி நல்ல தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காருங்க. இந்த விநாயகர் கோயில் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த வீதிக்கு விநாயகர் கோயில் வந்து அதை பூசாம பராமரிப்பு இல்லாம அப்படியே இருக்குதுங்க. அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த வீதிக்கு. வணக்கங்க. இந்த டிச்சு பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையா இருந்துச்சுங்க. வந்ததுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட பார்க்க போகலாம், எம்எல்ஏ பார்க்க போகலாம், நல்லா பேசிட்டு இருந்தாங்க. மேஸ்திரி வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு 10 வருஷம் 12 வருஷமா. இங்க வந்து கவுன்சிலர் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து நானும் எதிர்பார்த்தது வரமா இந்த டிச்சு பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க ஏரியாக்குள்ள வந்தது. இந்த டிச்சு பிரச்சனை வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. எந்த குறையா இருந்தாலும் சொன்னா உடனே வந்து பாக்குறாரு. ஆண்கள் கழிப்பிடம் இது மாதிரி எல்லாம் ஒவ்வொன்று எந்த இதா இருந்தாலும் சிறப்பா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகை எல்லாமே இங்க வந்து ஏரியாவில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. போனா லைட் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்குறாப்படி. கரண்ட் எல்லாம் போயிட்டு அதுக்கு வந்து இல்ல சொன்னோம்னா அப்பவே உடனே வராங்க.
தண்ணி வேலைன்னா தண்ணி பிரச்சனை சொன்னாலும் செய்யற பைப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. ஒரு போன் பண்ணி நானும் அப்பப்ப நான் கூப்பிட்டு கூட சொன்னா அதெல்லாம் வந்து கரெக்டா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காருப்பா. எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரைக்கும். இங்க நம்பரா தேர்ந்தெடுத்து அண்ணன் சேகரன் பீரியட்ல வந்ததுக்கு அப்புறம் லைன் எல்லாம் நிறைய கம்பத்துல லைட் இல்லாம இருந்துச்சு. லைட் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கன்வாடி ஸ்கூல் பால்வாடி ஸ்கூல் இல்லாம இருந்தது. வாடகை சென்டர்ல வச்சிருந்தாங்க. இப்ப வந்து புதுசா கட்டடம் கட்டி எங்க புதுசு கட்டடம் வந்துருச்சு. நம்பர் சேகரன்னா எங்களுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சீரியல் லைட் எல்லாம் எரியாம இருந்துச்சு. அதை நல்லபடியா போட்டு கொடுத்தாங்க. பாத்ரூம் எல்லாம் ஆண்களுக்கு இல்லாம இருந்துச்சு. அது கட்டி கொடுத்தாங்க. தண்ணி சௌகரியம் எல்லாம் எல்லாமே அடையே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மாசம் டிச்சு இதெல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அண்ணா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.